எல்லோருக்கும் வணக்கம். 19 இன்றைக்கி எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டு. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் என்னென்ன நடந்திருக்குன்னா, கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி டவுன் எடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கேப் அப்பில் எடுத்து ஓப்பன் பண்ணனால நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, நமக்கு வந்து கால் அப் ஆகிட்டு கால் சைடு வந்து மேலே போய் அது ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு திருப்பி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது. இதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ இது நம்ம ரேஞ்சு கொடுத்துருந்தோம் 24,000 இந்த 24,325 24,250 வரை போகுங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31 பாயிண்ட் ப்ளஸில் இருந்திருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்னென்னா மேலே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி கீழே எடுத்துருக்காங்க. ஸோ லெவல் வந்து அதே லெவலில் தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த 24,572 கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ அங்கே தான் வந்து நின்றுருக்காங்க இன்றைக்கி க்ளோஸையும் பார்த்திங்கன்னா. ஸோ இதுதான் இன்றைக்கி மேலே முக்கியமானது. ரொம்ப பெருசாக வந்து க்ளோசஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸில் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பண்ணுறதெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிக்கிறேன். இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி பேஸ் பண்ணி தான் பண்ணேன், என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் வச்சுட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்க்கணும் இன்றைக்கி. அப்போ நீங்கள் இது பார்க்கும்போது இந்த லெவல் நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் சைடு புட் சைடு ரெண்டுமே வந்து இங்கே காலில் கேப் அப்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வேல்யூ, அதே மாதிரி புட்டில் கேப் அப்னால டிக்ரீஸ் ஆகிருக்கும் வேல்யூ. ஸோ இது திருப்பி மார்க்கெட் கீழே இறங்கி இது கீழே இறங்கிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு மேலே ஏறணும்னு பார்த்தா மேலே இருக்கும். ஸோ இந்த நடுவில் வந்து ஒரு கேப்பில் தான் நின்றுருக்கும் இதெல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன மாதிரி மார்க்கெட் எனக்கு கிடச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்றைக்கி நமக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டது 24,500 24,600 2 இதை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் 216 பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன், 162 பாருங்கள் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பார்க்க சொல்லியிருந்தேன். நான் வந்து 162 270 இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 24,500 காலுக்கு வந்து 270 216 எடுத்தேன். இது வந்து எடுக்கலை மார்க்கெட்டில், இது மட்டும் தான் எடுத்திருக்கு. அதே மாதிரி இதில் வந்து 162 எடுத்த புட்டு 24,500. ஸோ அந்த வேல்யூ டச் பண்ணியிருக்குது. அதே மாதிரி 216 எடுத்தேன், அந்த வேல்யூ டச் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இது வந்து 24,600 புட்டு, 24,500 காலுக்கு பார்த்தீங்கன்னா 216 பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி இது வந்து டச் பண்ணல. ஸோ இதுதான் நீங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்படி ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கால் வந்து மேலே ஏறிட்டு கீழே இறங்கு மார்க்கெட்டு கேப் அப் ஆகிட்டு கீழே டவுன், கேப் அப்லேருந்து டவுன் கேப் அப் போயிட்டு டவுன் எடுத்துக்கிட்டதுனால, ஸோ இந்த டவுன்னால என்ன இருக்குன்னா கால் ப்ரீமியம் ஃபுல்லாக மேலே ஏறி இருக்குது, புட் ப்ரீமியம் டவுன் இறங்கியிருக்கு. ஸோ இங்கேருந்து திருப்பி கால் இறங்கும்போது இது கொஞ்சம் லைட்டாக ஏறி இருக்கும், இது கொஞ்சம் இறங்கியிருக்கும். ஆக இங்கே ப்ரீமியம் வந்து டிகே ஆகிடுச்சு, இங்கே ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் நடந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு மார்க்கெட்டில் இதுதான் நடந்திருக்குது. பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் ஆகவே இல்லை புட் சைடில், ஆனால் கால் சைடில் நல்ல டிகே ஆகிருக்குது. ஸோ இதுதான் இங்கே மார்க்கெட்டில் நான் பார்க்கலாம் கேப் அப்னால நடந்த விஷயம். ஸோ இப்படி இருக்கிறனால நமக்கு நிறைய லாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய்க்கிட்ட லாஸ் ஆகிருக்குது இந்த 2 ஸ்ட்ரைக்லேயே 4 ட்ரேடில். ஓகேங்களா? 4 ட்ரேடு 2 ஸ்ட்ரைக்ஸ். இப்போ என்ன முக்கியமானது பார்க்கணும்னா, நம்ம ஓவர் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பையராக இருக்கணும், ஒரு பொறுமையாக இருக்கணும், எவ்வளோ லாஸ் வர வரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். இந்த லாஸு பார்த்திங்கன்னா 4,000 ரூபா தான் லாஸு. ஸோ நமக்கு வந்து இதுதான் நம்ம மார்க்கெட்டில் நடந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஓவர் ட்ரேடிங் நம்ம பண்ணலை, இது வந்து முக்கியமானது. ஸோ லாஸுங்கிறது இட்ஸ் அன்அவாய்டபிள், அது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமானது. ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறதுக்கான கான்செப்ட் தான் இது. ஸோ மந்த் எண்டில் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு இதுதான் நம்ம இன்றைக்கி நிலவரம், இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்குது. நாளைக்கு எப்படி மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி முடிக்கல. இது பார்த்திங்கன்னா கேப் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. எல்லா கேப்புமே இன்னும் ஃபில் பண்ணி முடிக்கல. இந்த கேப்பை ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ நாளைக்கு ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கிறாங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.